ஓம் சரவண பவ நற்பவி. ஹலோ மக்களே, இன்றைக்கி தை கிருத்திகைங்க. தை கிருத்திகைனால முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷமான நாளுங்க. அதனால் முருகப்பெருமானை வழிபடும் போது பார்த்திங்கன்னா நம்ம ஷட்கோணம் போட்டுட்டு வெத்தலை தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷங்க. இன்றைக்கி இந்த தை கிருத்திகை பார்த்திங்கன்னா தேவர்களுக்கான கிருத்திகைங்க. இதில் நாம் 6 விதமான படையல்கள் செஞ்சு ஐயனை வழிபடலாங்க. 6 வித மலர்களை கொண்டு வழிபடலாம். 6 வெத்தலை தீபம் போட்டும் வழிபடலாங்க. இப்படிப்பட்ட முறைப்பாடுகளை தான் நாங்கள் இன்றைக்கி மேற்கொண்டிருந்தோம். மக்களே பாருங்கள், இன்றைக்கி எங்கள் வீட்டில் இப்படிலாம் படையல் போட்டு தாங்க நாங்கள் ஐயனை வழிபட்டோம். மக்களே, இன்றைக்கி வியாழக்கிழமை கிருத்திகை வந்திருக்கிறதுன்றதுனால கந்த குரு கவசம் படிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. திருப்புகழ் படிக்கலாம், நமக்கு தெரிஞ்ச திருப்புகழை படிக்கலாங்க. கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம், வேல்மரல் படிக்கலாங்க. கந்தர் அலங்காரத்தில் வர இந்த லைன் படிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதங்க. நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசரர் தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. இதை படிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதம் மக்களே. 6 விதமான பதிவுகளை படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மக்களே. அதுவும் தை கிருத்திகைன்றது பெரிய விசேஷமான நாளுங்க. இந்த முருகப்பெருமானுக்கு ஸ்லோகங்கள்லாம் சொல்லி வழிபட்டோன்னா நல்லவர்கள் கிட்டங்க. நான் போடுற இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே. பாய். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் சேவலும் துணை. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை.